கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை எரேமியா 17ஆம் அதிகாரம் 17வது வசனம். நீர் எனக்கு பயங்கரமாயிராதேயும், தீங்கு நாளில் நீரே என் அடைக்கலம். அப்படிங்க இங்கே ஒரு தீர்க்கதரிசி ஆண்டவரிடத்துல வேண்டுதல் பண்ணுகிற ஒரு காரியம். அவருக்கு மட்டுமில்ல, நம்ம எல்லோருக்கும் முன்னுதாரணமாக இந்த ஒரு வசனம் அமைந்திருக்கு. அவர் ஆண்டவரை பார்த்து என்ன கேட்கிறாருன்னா, நீங்க எனக்கு பயங்கரமானவரா இருக்காதீங்க. பயங்கரமானவர்னா என்னன்னா, தண்டிக்கிறவர்னு அர்த்தம், கண்டிக்கிறவர்னு அர்த்தம், கடுமையா நம்மை தாக்குகிறவர்னு அர்த்தம். அப்படியெல்லாம் இருந்துராதீங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரியான கோபக்காரரா நீங்க இருந்துராதீங்க. என் மேல கோபப்பற்றாதீங்க. ஏன்னா நான் தாங்க மாட்டேன். நான் காலையில மலர்ந்து மாலையில உதிருகிற புல்லின் பூவை போல இருக்குது என்னோட வாழ்க்கை. அதனால தயவு செஞ்சு என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க எனக்கு பயங்கரமானவரா இருந்துராதீங்க. என் மீது கோபப்படுகிறவரா இருந்துராதீங்க. என்னால தாங்க முடியாது. இப்ப நம்ம ஆண்டவரிடத்துல அப்படிதான் கேட்கணும். ஆண்டவரே, நான் ஒரு சில தவறுகள் செய்திருக்கிறது உண்மைதான். ஒரு சில தவறுகளை அறியாமல் செஞ்சுட்டேன். தயவு செஞ்சு என் மேல கோபப்படாதீங்க. ஏன்னா அவர் பயங்கரமான தேவன், மகத்துவமும் பயங்கரமான தேவன்னு வேதத்துல சொல்லியிருக்கு. அந்த பயங்கரம் எப்படிப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா, நம்மை அழிச்சிரும், நம்மைய எரிச்சிரும். ஏன்னா அவர் அவ்வளவு பயங்கரமானவர். அவர் நெருப்பானவர், அக்னிமயமானவர். அதனால நீங்க கோபப்படாதீங்க அப்படின்னு ஆண்டவரிடத்துல நம்ம கேட்கணும். எல்லா சூழ்நிலையா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி, கர்த்தரோட சமூகத்துல நாம கேட்கணும். என்னன்னு, நீங்க மேல கோபப்படாதீங்க, எனக்கு பயங்கரமா இருக்காதீங்க. ஏன்னா நீங்க தான் எனக்கு அடைக்கலம். உங்களை நம்பித்தான் இருக்கிறேன். என்னை வாழ வைக்கிற தெய்வமே நீங்க தான். எனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறவர் நீங்க தான். எனக்கு ஒரு மறு வாழ்வை தரக்கூடியதே நீங்க தான். நீங்களே என் மேல கோபப்பட்டா நான் எப்படி வாழ முடியும்? அதனால என் மேல கோபப்படாதீங்க. நீங்க தான் எனக்கு அடைக்கலம். ஒரு பெத்த தகப்பன் தன்னோட மகனை கண்டிக்கிறான்னு வைங்க, ஒரு நன்மையான காரியத்துக்காக கண்டிச்சிருவான். ஆனா ஒரு சில சூழ்நிலையில இந்த தகப்பனானவன், டேய் நீ எப்படியோ போட, நான் இனி உன்னை கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த மகனை விட்டு விலகி போறப்ப அந்த மகன் கேட்கிறான், அப்பா நீங்க இப்படி போயிட்டா எப்படிப்பா? நான் ஒரு சில தப்புகள் செஞ்சது உண்மைதான், உங்களுக்கு கீழ்ப்படியாம இருந்தது உண்மைதான். அதுக்காக நீங்க என்னை விட்டுட்டு போனீங்கன்னா என் வாழ்க்கை என்னப்பா ஆகுறது? எனக்கு வாழ்வாதாரத்தை கொடுக்கறதே நீங்க தானே. ஒரு சில விஷயங்கள் நடந்தது உண்மைதான், என்னை மன்னிச்சிருங்க. நீங்க எனக்கு என் மேல கோபப்படாதீங்க, என்னை விட்டுட்டு போயிடாதீங்கன்னு அந்த மகன் கேட்கிறப்போ அந்த தகப்பனுடைய இருதயம் எப்படி உடைந்து உருகுமோ, அது போல நம்முடைய பிதாவாகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய இருதயம் உருகு. நாம் அப்படி கேட்கிறப்போ என்னன்னு, நீங்க என் மேல கோபப்படாதீங்க, நீங்க என் மேல பயங்கரமானவரா இருந்துடாதீங்க, எனக்கு அடைக்கலமே நீங்க தான், எனக்கு வாழ்க்கையே நீங்க தான், என்னை மாற்றுகிறவரே நீங்க தான் சொல்லி ஆண்டவரோட சமூகத்தில் நம்ம அழுது கேட்கிறப்போ, நம்ம மேல எவ்வளவு கோபம் இருந்தாலும் அந்த கோபத்தை எல்லாம் தூரமா தூக்கி போட்டுட்டு நம்மை அரவணைக்கிற நம்முடைய ஆண்டவர் இயேசு, நம்மை அரவணைக்கிற கிறிஸ்து, நமக்கு ஆறுதல் தருகிற தேவன். அன்பானவர்களே, இந்த காலை பொழுதுல ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் கோபமா இருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்தீங்கன்னா ஆண்டவரோட சமூகத்துல சொல்லுங்க, கேளுங்க. நீங்க தான் ஆண்டவரே எனக்கு அடைக்கணும், நீங்க தான் எனக்கு தயவு, நீங்க தான் எனக்கு துணைன்னு கேளுங்க. அவரு தன்னுடைய கோபத்தை மாற்றி அன்பு செலுத்துகிறவராக இருப்பார். ஆண்டவரே, நீரே எங்களுக்கு தஞ்சம், நீரே எங்களுக்கு அடைக்கலம், நீர் எங்கள் மீது கோபப்பட்டால் நாங்கள் எங்கே போவோம்? எங்களுக்கு வாழ்வளிக்கிறவர் நீரே, எங்கள் வாழ்வாதாரமும் நீரே, எங்களுக்கு அடைக்கலமானவரும் நீரே. நீர் எங்கள் மீது பயங்கரமானவராக, கோபம் உள்ளவராக நீர் எங்களை பார்க்கிற போது நாங்கள் எம்மாத்திரம்?
ஐயா. குற்றங்கள், குறைகள், தயவுகள் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல வைக்கிறோம். நீர் அதிலே தீமையானவைகளை மன்னித்து நன்மையானவைகளை ஏற்றுக்கொண்டு எங்கள் மீது கிருபையாயிரும், எங்கள் மீது தயவு பாராட்டும். நீரே எங்கள் அடைக்கலம். உம்மையல்லாமல் எங்களுக்கு ஒருவரும் இல்லை ஆண்டவரே. நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.